உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கான காணொலிய ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னா, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, அப்படியே ஹை டோன்ல போகும், ஹை பிச்சில் போகும். நல்ல ஒரு பாட்டு. எங்க பகுதிக்குள்ள இந்த பாட்டு அடிக்கடி போடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த பாடல் ஒலிப்பது கிடையாது. ஒரு 90களுக்கு பின்பாக எங்க பகுதிக்குள்ள இந்த பாட்டு ஒலிப்பது கிடையவே கிடையாது. ஏன்னா எங்க பகுதி வாழ் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பகத்தன்மையை இழந்து விட்டார்கள். அதனால இந்த பாட்டுலாம் ஒலிப்பது கிடையாது. பெரும்பாலும் எந்த பகுதிக்குள்ளேயுமே இந்த மாதிரி பாடல் அடிக்கடி ஒலிப்பது கிடையாது. ஆனா இந்த பாடலை இந்த காலகட்டங்கள்ல பிரபலமாக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் தான் இந்த பாடலை வேறொரு வடிவத்துல கலைஞர் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக வேறொரு வடிவத்துல பாடல் பாடி நம்ம தமிழ் சமுதாய மக்கள் மத்தியில மீண்டும் விதைத்து விட்டார் சீமான் அவர்கள். கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, இதே பாட்டுக்கு இதே டோன்ல வேறொரு வார்த்தைகளை போட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ரொம்ப ரொம்ப இழிவாக பேசிய நபர் யார் பார்த்தோம்னா அது சீமான் அவர்கள். ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் போய் சீமான் அவர்கள் கூடலாம் கை கோர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி துளி அளவு கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. துளி அளவு எதிர்பார்க்கல. உள்ளபடியே கலைஞருடைய ஆன்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு சமூக வலைத்தளங்கள் ஒரு போட்டோ பார்த்தேன். அப்படியே நம்ம சீமான் அவர்களும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படியே பக்கத்துல ஒரே மேடையில உட்கார்ந்துக்கிட்டு சீமான் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது என்னுடைய அன்பு சகோதரர் திரு உதயநிதி அவர்கள் அப்படியே ஆகா கொஞ்சி கொலாவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான உடன் பிறப்புகளுடைய கலைஞர்களுடைய ரத்தம் இருக்காங்க அந்த ரத்தங்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத என்னால ஓரளவு புரிந்து கொள்ள முடிகின்றது. சரிங்களா? சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது, நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வள்ளுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சி போல அந்த கல்யாண நிகழ்ச்சியில நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் அதே மாதிரி நம்ம சீமான் அவர்களும் தமிழ் தேசியத்தை நான் தான் நட்டமா நிப்பாட்ட போறேன் அப்படின்ற மாதிரி பேசி கொண்டிருந்த திரு சீமான் அவர்களும் இலங்கையில லட்சமாக என்னுடைய தமிழ் சொந்தங்கள் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதற்கு காரணம் யாரு, இங்க இருக்கிற கருணாநிதி அவர்கள் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆக்ரோஷமாக பொங்கி பேசிய திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு ரெண்டு பேரும் அப்படியே அதை ஒரே மேடையில் அப்படியே கொஞ்சி கொலாவி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கின்ற பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? உள்ளபடியே இந்த பெரியாரிஸ்டுகள் இருப்பாங்க தெரியுமா, இந்த பெரியாரிஸ்டுடைய மனநிலையை நினைச்சாதான் ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குது. ஏன்னா மக்களை விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1000 யுக்திகளை வகுக்கலாம். ஆனா சீமான் அவர்கள் கூட கை கோர்ப்பதெல்லாம் ஒரு அளவு துளியல கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக பெரியாரிஸ்டுகள் இதையும் கூட எப்படி சகித்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா சமீபத்துல நம்ம சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசியிருந்தாரு, இது தமிழ்நாடு பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணுதான் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டுல தந்தை பெரியாருடைய களப்பணிகள் என்பது சாதாரண களப்பணிகள் கிடையாது. தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த எளிய மக்களுக்காக கருத்தியலை மூளை முடுக்கு எங்கெங்கிலும் பரப்பிய ஒரு நபர் யார் பார்த்தோம்னா அது தந்தை பெரியார் அவர்கள். ஆனா தந்தை பெரியார் அவர்கள் அவரை இழிவாக பேசிய நபர் யாரு, நம்ம சீமான் அவர்கள். தமிழ்நாடு பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணுதான் என்று கூறிய நபர் சீமான் அவர்கள். இப்படி சொன்ன சீமான் அவர்கள் கூட இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கை கோர்க்கிறாங்க, மனசு கொஞ்சம் கூட குத்த வேண்டாமா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க தெரியுமா, இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு மனசு கொஞ்சம் கூட குத்த வேண்டாமா? அப்படி சுருக்குன்னு தைக்க வேண்டாமா? எப்படியா நீங்க பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க, பொது வேட்பாளராக நிப்பாட்ட போற வேற சொல்லிக்கிறீங்க, இது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் பொங்கி இருக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இது, தமிழ்நாடு பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணுதான் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீங்க பெரியாரிஸ்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நீங்களாம் கொள்கைவாதிகள் தானா என்ற கேள்விகள் எழும்புகின்றது. அது மட்டுமா சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன, திராவிட சித்தாந்தம். இந்த திராவிட சித்தாந்தத்தை
பார்ப்பனிய கடப்பாறை கொண்டு நான் இடிப்பேன் என்று கூறிய நபர் யாருன்னா அது நம்ம சீமான் அவர்கள். ஆண்டாண்டு காலமாக கட்டி காப்பாற்றப்பட்ட திராவிட சிந்தனைங்க, அயோத்திதாச பண்டிதர் மூலமாக பரப்பப்பட்ட சிந்தனைங்க திராவிட சிந்தனை. வெட்டமலை சீனிவாச அவர்கள் மூலமாக பரப்பப்பட்ட சிந்தனைங்க இங்க திராவிட சிந்தனை. இந்த திராவிட சிந்தனைய நான் கடப்பாறை கொண்டு இடிப்பேன், பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்பேன். தந்தை பெரியார் அவர்கள் மூளை முடுக்கி எங்கெங்களும் கொண்டு போய் சேர்த்த சிந்தனைங்க இந்த திராவிட சிந்தனை. இந்த திராவிட சிந்தனையை நான் பிராமணிய கடப்பாறை கொண்டு இடிப்பேன் என்று சீமான் அவர்கள் கூறுகின்றார். இந்த சீமான் அவர்களை பொது வேட்பாளரா நாங்க நிப்பாட்ட போறோம், திமுக நாங்க நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா எப்படிங்க ஏற்றுக்கொள்வது? ஏங்க கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா உங்களுக்கு? மனசாட்சி வேணாமா? நெஞ்சம் அப்படியே குத்த வேணாமா? முள்ளாக தைக்க வேண்டாமா? நாங்க பொது வேட்பாளர் நிப்பாட்ட போறோம். தந்தை பெரியாருடைய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம், திமுகவுடைய கொள்கையே திராவிட கொள்கை, இந்த கொள்கையை அழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா நீங்க அவரை ஆதரிக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி ஏற்றுக்கொள்வது? உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நம்ம சீமான் அவர்களும் இன்னைக்கு பக்கத்து பக்கம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில திரு எக்ஸ்எம்எல்ஏ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நம்ம சீமான் அவர்களும் அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது என்ன தோணுது அப்படின்னா, பேனா சிலை வச்சா நான் உடப்பேன். அந்த பேனா சிலையா யாரு பேசுனது? சீமான் அவர்கள். பேனா சிலை வச்சா அந்த பேனா சிலையா உடப்பேன் என்று பகிரங்கமாக பேசிய நபருங்க சீமான் அவர்கள். என்னுடைய அப்பாவோட சிலை நீ உடப்பியா, என்னுடைய தாத்தாவுடைய பேனா சிலை நீ உடப்பியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மண்டைகளை ஓடி இருக்க வேண்டாமா? சிந்தனைகள் எழும்பி இருக்க வேண்டாமா? நெஞ்சம் முள்ளாக தைத்திருக்க வேண்டாமா? எப்படிங்க உறவாட முடிகின்றது உங்களால? எப்படி உறவாட முடிகின்றது? எப்படி கொள்கை சமரசம் செய்து கொள்ள முடிகின்றது? திராவிட சிந்தனை பெரியார் ஓகே, அது கூட ஓகே, நீங்க ஏதோ ஒரு சமரசம் பண்ணிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா கலைஞர் அவர்களை கேவலமா பேசணும் பாருங்க. கலைஞர் பேனா சிலை வச்சா உடப்பேன்னு சொன்னாருங்க நம்ம சீமான் அவர்கள். ஆனா நீங்க அதையும் கூட சகித்து கொண்டு நீங்க உறவாடுகின்றீர்கள் என்றால், விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக உறவாடுகின்றீர்கள் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலை என்னவென்று கூறுவது? மெரினா கடற்கரை என்ன சுடுகாடா என்று கேட்டார் சீமான் அவர்கள். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது எப்படியாச்சும் அந்த மெரினால இடம் வாங்கிடணும், கலைஞர் அவருடைய நல் உடலை புதைப்பதற்காக இடம் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி போராடி அந்த இடத்தை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஆனா சீமான் என்ன சொன்னாரு? மெரினா கடற்கரை என்ன சுடுகாடா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற சீமான் அவர்கள் கூட உறவாடுறீங்க அப்படின்றது என்னால இன்னும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு சமரசம் ஆயிட்டீங்களா? விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு சீமானத்தான் நீங்க தூக்கி நிப்பாட்டி ஆகணுமா? சீமானவர்களை தான் நீங்க இறுக்கி பிடிச்சாகணுமா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் கிடையாதா? இது நீங்க என்ன சொல்றேன்னு தெரியல. சோ அதே மாதிரி பெரியாரிஸ்டுகள் தங்களுடைய ஆதரவுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆதரவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். நான் ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் தவறு என்று கூறவில்லை. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள். சாதி ஒழிப்பு யார் கடைபிடிக்கின்றார்கள்? விடுதலை சிறுத்தை கட்சி கடைபிடிக்கின்றது. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி எங்க இருக்கின்றதோ அங்கே பெரியாரிஸ்டுகள் இருப்பதுதான், அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பதுதான் பெரியாரிஸ்டுடைய ஒரு கடமையாக இருக்க முடியும். அண்ணன் திருமாவர்கள் மேடையில் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு விழுமுறை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கியிருக்கிறாங்க, அதிகாரத்தை நுகர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இதற்கு பெரியாரிஸ்டுகள் மகிழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உள்ளபடியே நீங்க கொள்கைவாதிகளாக இருந்தீங்க, தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடுகின்ற ஒரு இயக்கங்கள் நாங்கள் என்று கூறுகின்ற கட்சிகளாக இயக்கங்களாக நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக அது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருந்தாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்றதே எனக்கு தெரியவே இல்லை. எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஆதரிக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜிடி நாயுடு பாலம் அப்படின்றவர் சாதி பேர்ல பாலம் அமைச்சாங்க. அப்ப தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது நாயுடு சமுதாயத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விட்டு நீங்க சாதி ஒழிப்ப பேசுங்கன்னு சொன்னாரா? மற்ற சாதிகள்லாம் ஒழிச்சிருங்க, நாயுடு சமுதாயத்தை மட்டும் ஒழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை முறைப்படி வழி நடத்துகின்றதா, தூக்கி பிடிக்கின்றதா? இல்லை என்றுதானே பொருள்படுகின்றது. அப்ப உங்களுடைய ஆதரவை, பெரியாரிஸ்டுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த முடிவெடுத்தாலும் ஆதரிப்பா.
தந்தை பெரியார்களை எவனாச்சும் ஒருத்தன் கேவலமா பேசினா அப்படின்னா அந்த கேவலமா பேசிய நபரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சா கூட நாங்களும் ஆதரிப்போம். எப்படிங்க கடந்த 5 வருடமாக இங்க இருக்க பெரியாரிஸ்டுடைய ஒரே இலக்கு என்னவென்றால் அது இங்க இருக்க சீமானை வீழ்த்துவதுதான். கரெக்டா? யூடியூப் சேனல் நீங்க திறந்தாலே சரி, ஏன் நானே பேசியிருக்கேன், நானே சீமானவர்களை ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவர் பெரியாரை பேசுறாரே, அதனால நம்ம பேசுவோம். பெரியார் என்பது தமிழ்நாடுக்கு தேவையான சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை ஒழிக்க போறேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி நானே பேசியிருக்கேன். நான் உட்பட இன்னும் பல யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க. சீமானை வீழ்த்துவதுதான் இங்க இருக்கிற யூடியூபருடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சீமான் நம்ம திமுக கூட உறவாடுகின்றார். இதனை இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் வேடிக்கை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு சீமான் தான் கடைசியில சீமான் போய் கெஞ்சவன் நிலைமைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விட்டது. பார்ப்போம் அரசியல் களத்துல இன்னும் என்னென்ன கூத்துகள்லாம் நடக்க போகின்றது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.